ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வருகிறது. கர்த்தர் ஃபினான்ஷியல் ஒரு பிரேக் த்ரூவை தர விரும்புகிறார். இப்பொழுது பேச்சுக்கொள். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன் வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரமே ஆமென் இனி உன்னை நடத்த போகிறது. இனி ஆசீர்வாதங்களை காண்பாய், இனி செழிப்பை காண்பாய். கர்த்தர் உனக்காய் செய்கிற காரியங்களை நீயே உன் கண்களே காணும்படி கர்த்தர் செய்வார். அநேக ஊழியங்களை ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கிற ஸ்தாபகராய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். அநேக ஜாதிகளுக்கு அநேக பேருக்கு கடன் கொடுக்கும்படியாய், கடன் வாங்காதிருக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். உன் கைகளை இப்பொழுதே ஆமென் 2 கைகளை மேலே உயர்த்திக்கொள். இயேசு ஆசீர்வதிக்கிறார். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இப்பொழுது தகப்பனே நீட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீரை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதா, போதும் போதும் என்று சொல்லும் தக்கதா இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே அநேக ஊழியங்களை தாங்கத்தக்கதா, தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை செய்யும்படிக்கா தேவனுடைய ராஜ்யத்தை தகப்பனே தங்கள் பொருளாலும் தங்கள் காரியங்களாலும் ஆண்டவரே ஆண்டவரே சமமாக அளந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தர் நீரே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுப்பீராக. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எஸ் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா? ஃபினான்ஷியலை ஆமென் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, அநேக பேருடைய கேள்வி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் தேவன், எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் தேவன். எந்த தெய்வமும் தர முடியாத ஆமென் சம்பத்துகளை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை ஆமென் தருகிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா பொருளாதார நெருக்கடிகளையும் உங்கள் பொருளாதார வீழ்ச்சிகளையும் மாற்ற முடியும். சகல தெய்வங்களுக்கும் சகல ராஜ்யங்களுக்கும் எல்லாம் ஆண்டவர் அவர் பெரியவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஷேபாலா தூடாபாலா சந்தாலா தூரே கரபாலா ரபஷகதரபா லீகராபௌஷகதரபா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் முடிய நம்ம பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்ல கைகளை தட்டி உன் வாயை துறந்து இந்த இயேசுவின் வார்த்தைகளை நீ கேட்பாயே என்றால், இந்த இயேசுவை நம்பினாயே என்றால், இந்த இயேசுவை விசுவாசித்தாயே என்றால், எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு சீமோனுடைய படகு வெறுமையாயிருந்தது. அன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனே சொல்லுகிறா, ஐயரே, இயேசுவே, போதகரே, நான் ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், வலைய போட்டோம், ஆழத்துல கொண்டு போட்டோம், ஆனா எங்களுடைய வலையில எந்த ஒரு மீன் அகப்படல, நாங்க செய்கிற காரியத்துல எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படல, எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வரல, எந்த நன்மையும் வரல. அதற்கு மாறாக வெறுமையாதான் நாங்க திரும்பி வந்தோம். எங்க வலையில ஒரு மீன் கூட அகப்படல. என் படகும் என் வலையும் நானும் என் கைகளும் வெறுமையாதான் இந்த கடலின் கரைக்கு திரும்பி வந்தோம் என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்னவர் அற்புதமான ஒரு காரியம் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சீமோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், வெறுமையா இருக்கிற அவன் கைகளை பார்த்து சொல்லுகிறார், வெறுமையா இருக்கிற அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, உன் கைகளில் இருக்கிற உன் வலைகளை நீ மறுபடியும் உன் படகளை ஏற்றிக்கொண்டு உன் படகை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போ, இன்னும் ஆழத்தில் கொண்டு போய் உன்னுடைய அந்த வலையை கொண்டு அந்த ஆழத்தில் கொண்டு போடு என்று சொன்னபோது, ஹல்லேலூயா, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு சீமோன் கீழ்ப்படிந்து, சரி ஆண்டவரே, நீங்க சொன்னதுனால கொண்டு போறேன்னு சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்து போனாம் பாருங்க. ஹல்லேலூயா. அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு அற்புதம் செய்கிறவர். உன் வாழ்க்கையில உன் கைகளை
நாட்களில் உன் வாழ்க்கையிலே நீ வெறுமையா இருக்கிறவனுடைய எல்லா ஆமென் ஹalleluya வெறுமைகளையும் இவரால் மாற்ற முடியும். உன் கைகள் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? கையில எந்த ஒரு வருமானமும் இல்லை, கைகளில் எந்த ஒரு செழிப்பும் இல்லை. தாராளமாய் கொடுக்க நினைக்கிற, அநேக ஊழியங்களுக்கு கொடுக்க நினைக்கிற, ஆனா என்கிட்ட இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? பார், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிற அற்புதம் உனக்கு நேரே கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் கண்களை மூடு, உன் கண்களை மூடு, இன்னும் உன் கண்களை இறுக மூடிக்கொள். ஹalleluya. உன் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக இப்பொழுது இயேசு என்று சொல்லுவாயா? ஹalleluya. நீ சொல்ல 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 உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீ போடுகிற, நீ பிரயாசப்படுகிற உன் பிரயாசங்கள், நீ ஏறெடுக்கிற உன்னுடைய எல்லா முயற்சிகளும் என் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்ப சொல்லுகிற வாய்க்கப்படுகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தையே நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, முடக்குவாதத்தில் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், கைகள் கால்கள் இல்லாமல் இருக்கலாம். என கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசுவை விசுவாசி. எப்படியாக அன்றைக்கு காகத்தை போஷித்த தேவன் உன்னையும் போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படியாக உன்னை போஷிப்பார். உன் சிந்தையின் மரண போராட்டங்களிலிருந்து கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து ஆமென் உன் வலை கிழிந்து போகத்தக்கதாய் அமுக்கி கொளுக்கி ஆமென் சரிந்து விழுகிற அளவுக்கு, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆமென் உன் சிரசிலே ஆமென் கர்த்தர் தம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். Receive in the mighty name of Jesus. இப்பொழுது நீ பெற்றுக்கொள். ஒரு financial breakthrough வருகிறது. கர்த்தர்வன் financial ஒரு breakthrough-வை தர விரும்புகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள். உன் business ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன் வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரமே ஆமென் இனி உன்னை நடத்த போகிறது. இனி ஆசீர்வாதங்களை காண்பாய், இனி செழிப்பை காண்பாய். கர்த்தர் உனக்காய் செய்கிற காரியங்களை நீயே உன் கண்களே காணும்படி கர்த்தர் செய்வார். அநேக ஊழியங்களை, ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கிற ஸ்தாபகராய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். அநேக ஜாதிகளுக்கு, அநேக பேருக்கு கடன் கொடுக்கும்படியா, கடன் வாங்காதிருக்கும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். உன் கைகளை இப்பொழுதே ஆமென் ரெண்டு கைகளை மேலே உயர்த்திக்கொள். இயேசு ஆசீர்வதிக்கிறார். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இப்பொழுது தகப்பனே, நீட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீரை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதா, போதும் போதும் என்று சொல்லும் தக்கதா இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே அநேக ஊழியங்களை தாங்கத்தக்கதா, தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை செய்யும்படி தேவனுடைய ராஜ்யத்தை தகப்பனே தங்கள் பொருளாலும் தங்கள் காரியங்களாலும் ஆண்டவரே ஆண்டவரே சமமாக அளந்து ஆண்டவரே சோத்திர ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தர் நீரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுப்பீராக. எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆஹா லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்வீர்களா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை மறைந்து அழிந்து போம், விசுவாசி என்றென்றும் விளைப்பான். வானம் பூமி அழிந்து போனாலும் சொல்லுங்களே, உம் வார்த்தைகள் ஒன்றும் மாறாது.
வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். கையை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. அப்பா கர்த்தரை உயர்த்துங்க தேவ பிள்ளையே. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், எனக்கு அருமையான தேவ ஜனமே.